அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆங்கிலம் தெரிந்தவர்களும் சரி, ஆங்கிலம் தெரியாதவர்களும் சரி, அடிக்கடி நாங்கள் கேட்டுப்படுகின்ற பேசிப்படுகின்ற ஒரு வார்த்தை பிரயோகம்தான் சம்டைம். உதாரணமாக, சில வேளை நான் வருவேன், சம்டைம் நான் வருவேன், சில வேளை அவர்கள் கால் பண்ணுவார்கள், சம்டைம் அவர்கள் கால் பண்ணுவார்கள், சில வேளை வகுப்பை தள்ளி போடுவார்கள். இவ்வாறு சம்டைம் என்ற வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் சில வேளை, ஒரு சமயம் இவ்வாறு பொருள்படத்தான் பாவிக்கிறோம். உண்மையிலே அந்த சம்டைம் என்ற சொல்லுக்கு சில சமயம் சில வேளை என்ற பொருள் கொள்ளக்கூடாது. எனவே சம்டைம் என்றால் என்ன, அதை இவ்வாறு பாவிக்கலாம். அதே நேரம் சில வேளை என்றால் எப்படி சொல்வது என்பதையும் நாங்கள் வாருங்கள் வீடியோக்குள் சென்று பார்ப்போம். சம்டைம் என்ற வார்த்தையை பாவிப்பதற்கு முன்பு சில வேளை என்பதை அல்லது ஒரு வேளை, ஒரு சமயம் என்பதை ஆங்கிலத்தில் இவ்வாறு சொல்லலாம் என்று பார்ப்போம். சில வேளை என்பதை அல்லது ஒரு வேளை என்பதை நாங்கள் சம்டைம்ஸ் எஸ்ஐ சேர்த்து சொல்ல வேண்டும். சம்டைம்ஸ் என்பதை ஆங்கிலத்தில் தொடர்ச்சியாக ஒரு விடயம் நடந்து வரும் பொழுது அது ஒரு வேளை பிற்போடப்படும். தொடர்ச்சியாக ஒருவர் வேலைக்கு 8 மணிக்கு வருகிறார், ஒருவேளை இன்று 8:30க்கு வருவார். தொடர்ச்சியாக இந்த நாட்களில் மழை பெய்கிறது, ஒருவேளை இன்று மழை பெய்யாது. இவ்வாறு தொடர்ச்சியாக வழமையாக நடந்து வருகின்ற ஒரு விடயம் சில வேளை நடக்காது, அல்லது சில வேளை அப்படி நடக்கும், சில வேளை இப்படி நடக்கும் என்ற ஒரு பொருள் தான் இந்த சம்டைம்ஸ் என்பதையே நாங்கள் பாவிக்க வேண்டும். ஆக முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயம்தான் சில வேளை என்ற பொருள்படும் பொழுது முதலாவதாக அதனை சம்டைம்ஸ் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது, அந்த சம்டைம்ஸ் என்பதை நீங்கள் பாவிக்கும் பொழுது தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற ஒரு விடயம் சில வேளை நடக்காது, சில வேளை நடக்கும். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் இந்த சம்டைம்ஸ் என்பதை கூட பாவிக்க வேண்டும். அடுத்ததான் சம்டைம் என்ற வார்த்தைக்கு போவோம். இந்த சம்டைம் என்பதை 2 வகையாக பாவிக்கலாம். முதலில் சம் வேறாகவும் டைம் வேறாகவும் 2 சொற்களாக பாவிப்பார்கள். அதற்கு பொருள் சிறிது நேரம் அல்லது கொஞ்ச நேரம் இவ்வாறு பொருள்படும். உதாரணமாக, நான் அங்கே சிறிது நேரம் இருந்தேன். I was there for some time. நான் அங்கே சிறிது நேரம் இருந்தேன், கொஞ்ச நேரம் நான் அங்கே இருந்தேன் என்று பொருள்படும். இந்த சம்டைம் என்ற சொல்லை ஒரு தனி சொல்லாக, அதாவது 2 வார்த்தைகளாக அல்லாமல் தனி சொல்லாக நாங்கள் சம்டைம் என்பதை நாங்கள் பாவிக்கும் பொழுது பிறிதொரு நேரம், பிறகொரு நேரத்தில் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். உதாரணமாக, எனக்கு இப்பொழுது நேரம் இல்லை, நான் சொல்கிறேன் பிறிதொரு நேரம் எதிர்காலத்தை சந்தித்துக் கொள்வோம். அப்போ பிறகொரு நேரம் என்று சொல்கிற அந்த அர்த்தத்தில் தான் இந்த சம்டைம் என்ற சொல்லை நாங்கள் ஒன்றாக இணைத்து பாவிக்கும் பொழுது பொருள் தரும். பிறகொரு நேரம், பிறிதொரு நேரம், வேறொரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான பொருளை தரும். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.